ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு ஒரு சீனை வந்துட்டு நம்ம பாதி சொல்லும் போதே பிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. அது எப்படின்னே எனக்கு தெரியல. இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ், இதுக்குள்ளே இந்த அகன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், டூட் எப்படி பிஹேவ் பண்ணுவான், எல்லாமே எனக்கு அடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்பயுமே ஷி வாஸ் இன் டு த ஸ்கிரிப்ட் தட் ஐ ஹவ் நெவர் சீன். அண்ட் ஹர் பர்ஃபார்மன்ஸ், மமிதா கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்க முடியல. நானே அதை விஷன் பண்ணல ஆக்சுவலாக. அவங்க வந்த பிறகு தான் அது வேறு ஒரு டோனுக்கு போச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். யூ ஆர் அ ரியல் ராக் ஸ்டார். தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் சச் அ கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அதில் இருக்க அத்தனை லேயரையும் உள்வாங்கி வெரி மைண்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் ஆர் டியர் சரத் சார். ஸோ சரத் சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன சட்டிலிட்டி இருக்கும். அதுதான் அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்க வைக்கும். பாட்டாளி, சூரியவம்சம், அதுக்கப்புறம் தென்காசிப்பட்டினம், இந்த மாதிரி நிறையா படங்களில் வந்துட்டு அவர் செம்ம க்யூட்டாக இருப்பார். இந்த பரோட்டா மாஸ்டர் காமெடிலாம் ஒன்று இருக்கும். டே ராகவா, உனக்கு நீ பரோட்டா மாஸ்டர்ன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அப்படின்னும் போதெல்லாம் அவர் அவ்வளோ க்யூட்டாக என்னமோ பண்ணிட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் திரும்ப பார்க்கணுமே அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணிகிட்டே இருக்கும்.